ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹோம்மேட் ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து திடீர்னு வந்து உங்கள் பார்ட்டிக்கு போகணும், இல்லை நாளைக்கு ஏதாச்சும் கல்யாணம் ஃபங்க்ஷனுக்கு போகணுன்னா, உங்களுக்கு பார்லர் போக டைம் இல்லைன்னா, இப்போ நான் சொல்ல போகிற பேக்கை போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா இன்ஸ்டன்ட் க்ளோயிங்காகவும் இருக்கும், நல்லா பிரைட்டாகவும் இருக்கும். நம்ம டெட் ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை கிளியராக வச்சுக்கும். இது அப்போ ஃபங்க்ஷன் அப்போ மட்டும் போகணுன்னு அவசியம் இல்லை. வீக்லி வந்து ஒன்ஸ் வந்து நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை போட்டுட்டு வரது மூலயமா ரொம்ப நாளாக இருக்க பிக்மெண்டேஷன், அதுக்கப்புறம் வந்து பிளாக் ஸ்பாட்ஸு, டல்னஸ் இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சரியாயிடும். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா, வீட்டில் இருக்க இந்த மூணு ஈஸியான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதினா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லி வந்து ஸ்கின்னுக்கு வந்து நல்ல கலர் கொடுக்கும். புதினா வந்து பிம்பிள்ஸு, ஆக்னி, அதாவது பிம்பிள்ஸு, பிளாக் மார்க்ஸு இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அரிசி மாவு பார்த்திங்கன்னா டெட் ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணி ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸை கொடுக்கும் அரிசி மாவு. இந்த 3 பொருள் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து இந்த புதினாவையும் கொத்தமல்லியும் நான் மிக்சியில் போட்டு அரைச்சி இந்த மாதிரி ஜூஸாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஜூஸில் இந்த அரிசி மாவில் ஊற்றி நமக்கு தேவையான அளவு அவங்கவுங்க ஃபேஸ் நெக் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி 10 to 20 மினிட்ஸ் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். நான் என் ஃபேஸ்க்கு மட்டும் தான் நான் இப்போ போட போகிறேன் வீடியோன்றனால, நெக்குக்கு நான் போடலை இப்போது. அதனால் என் ஃபேஸுக்கு தேவையான அளவு தான் எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து இந்த புதினா ப்ளஸ் கொத்தமல்லி ஜூஸ் எடுத்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எவ்வளோ கன்சிஸ்டன்சி, அதாவது பேஸ்ட் மாதிரி தேவைப்படுதோ கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. ஃபஸ்ட்டே நிறைய ஊற்றிட்டா அப்புறம் தண்ணி ஆகிடும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் நல்லா திக் லேயராக போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் வீடியோக்காக 10 மினிட்ஸ் தான் வச்சுக்க போகிறேன், அதனால் கொஞ்சம் தின் லேயராக தான் போடுறேன். இந்த ஸ்க்ரப் மாதிரியும் வந்து இந்த அரிசி மாவு யூஸ் ஆகும். ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி குறக்கறன்னு இருக்குமா. ஸோ நம்ம போட்டு காஞ்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி மசாஜ் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த டெட் ஸ்கின்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபேஸில் இருக்க பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட் அதெல்லாம் கூட ரிமூவ் பண்ணும். இது வந்து நேச்சுரல் ஹேர் பேக்னால கண்ணை சுற்றி கூட போட்டுக்கலாம். கண்ணுக்குள்ளே போகாமல் மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்து போடுங்க. நான் வந்து ரொம்ப தின் லேயராக போட்டிருக்கேன், ஏன்னா சீக்கிரம் காயணுன்ட்டு. நீங்கள் வந்து கொஞ்சம் திக்காக போட்டுக்கோங்க. நீங்கள் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். புதினா ஆனால் மோஸ்ட்லி எல்லாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க, கொத்தமல்லி ட்ரை பண்ணியிருப்பீங்களான்னு தெரில. ரெண்டும் வந்து ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து இந்த அரிசி மாவில் கலந்து போடணும். இப்போ நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். முன்னாடியும் நான் ஃபேஸ் பேக் போடுறதுக்கு முன்னாடி லிப் மாய்ஸ்சர் மட்டும் தான் போட்டிருந்தேன், வேறு எதுவுமே போடல. ஃபேஸ்க்கு பவுடர் கூட அடிக்கல, எதுவுமே பண்ணல. இப்போ பாருங்கள், நான் 10 மினிட்ஸ் தான் வச்சுருந்தேன், ஆனால் நல்லா 20 மினிட்ஸ் வச்சுட்டு வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது 100% ரிசல்ட் கொடுக்கும்னு நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்லுவேன். அப்புறம் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பாருங்கள், எந்த வந்து எதுவுமே போடல, நல்லா க்ளோயிங்காகவும் இருக்கும், அதே சமயம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸும் கொடுக்கும். அப்போ நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா வீட்லேயே உங்கள் ஸ்கின்னை ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு வந்து ரிசல்ட்டு சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.